ஹாய் ஹலோ. நான் உங்க சின்ன பாக்கெட் பேசுறேங்க. நீங்க என்ன பெரிய பாக்கெட்டா? இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்னைக்கு நம்ம ராமாயணத்தோட 2வது அத்தியாயத்தை பார்க்க போறோங்க. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, யாக குதிரையையும் குதிரையை அழைத்து சென்ற வீரர்களும் வெற்றி கொண்டாட்டத்தோட நகரத்துக்கு திரும்பி வந்தாங்கங்க. அதன் மேல் யாகத்தை சாஸ்திரப்படி செய்ய ஆரம்பிச்சாங்க. அயோத்தியில் இது நடக்க தேவர்களுக்குள் நடந்த யோசனைய வால்மீகி சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. இத பத்தி தான் இதுக்கு முன்னாடி அத்தியாயத்தை பார்த்தோம். இப்ப நம்ம இதனோட 2வது அத்தியாயத்தை பார்க்க போறோங்க. நான்முக கடவுளை பார்த்து தேவர்கள் சொன்னார்கள், பகவானே, உம்முடைய வரத்தை பெற்றுக்கொண்டு ராவணன் என்ற அரக்கன் எங்களுக்கெல்லாம் மிகுந்த தொல்லை தந்து வருகின்றான். அவனை நாம் அடக்கவோ ஜெயிக்கவோ கொல்லவோ முடியவில்லை. உன்னோட வரத்தினால அவனுக்கு பாதுகாப்பு ஏற்பட்டு அவனுடைய அகங்காரம் அதிகரிச்சு அவன் துஷ்டனாக போய் அவன் எல்லாரையும் அவமதிச்சு கொடுமை செஞ்சு வருகிறான். இந்திரனை தொத்திட்டு தேவலோகத்தையே கைப்பற்ற நினைக்கிறான். அவனை கண்ட சூரியனும் வாயுவும் வருணனும் யாவருமே பயப்பட்டு நடுங்குறாங்க. அவன் அகங்காரத்தை அவன் கொடுமைய ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் யோசனைய நீ தான் சொல்லணும். இத கேட்ட பிரம்மன், இந்த ராவணன் தவம் செய்து வரம் பெற்றிருக்கிறான். வரம் கேட்கும் போது நல்ல வேளையாக அவனே ஒரு விஷயத்த விட்டுட்டான். தேவ கந்தர்வ ராசசர்களால் தனக்கு மரணம் உண்டாக கூடாது என்ற வரம் பெற்றானே ஒழிய மானிடர்களை பற்றி அவன் கேட்கல. மனித ஜாதியை மறந்தோ அலட்சியம் செய்தோ விட்டுவிட்டான். ஆனபடியால இதற்கு வழி உண்டு அப்படின்னு சொன்னாரு. எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சிங்க. உடனே மகாவிஷ்ணுவை சரணடைஞ்சாங்க. லோகநாதனே, ராவணன் என்ற துஷ்டன் பிரம்மாவிடம் வரம் பெற்று உலகத்தை இம்சை செஞ்சிட்டு இருக்கான். அதை எங்களால பொறுத்துக்க முடியல. அவனோட அமரத்துவம் கேட்டு பெற்ற வரத்தினால மனிதனால் அவனுக்கு மரணம் இல்ல என்று சேர்க்கப்படல. மறந்தோ அலட்சியம் செய்தோ அவன் அதை கேட்கவும் இல்லை. பிரம்மனிடமிருந்து அதை பெறவும் இல்லை. ஆகையால தங்களுடைய அருள் எங்களுக்கு வேணும். மனித ஜென்மம் எடுத்து தாங்கள் தான் எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. நாராயணனும் அப்படியே ஒப்புக்கொண்டு பூவிலைகள் புத்திர பாக்கியத்துக்காக யாகம் செய்யும் தசரதனுக்கு 4 குமாரர்களாக நான் அவதரித்து ராவணனை கொன்று உங்களுக்கு விடுதலை தருவேன் அப்படின்னு சொன்னாரு. அவ்வாறே தசரதனுடைய 3 மனைவியரின் வயிற்றிலையும் கர்ப்பவாசம் செய்ய அவரு மனசு வச்சாருங்க. ரிஷ்யசிருங்கர் வேள்வி தீயில் ஆகுதி விட்டார். நெய்யை தீ விழுங்கிற்று. தீயிலிருந்து பொங்கி எழுந்தது கொழுங்கனால் போன்ற ஒரு பெரிய உருவம். அதனோட பிரகாசம் சூரியனை போல கண்களை கூச செஞ்சதுங்க. 2 கைகளாலும் ஒரு திவ்ய தங்க பாத்திரத்தை ஏந்தி நின்றது. கம்பீரமான துந்துபீஸ்வரத்தில் சொல்லிற்று, தசரத மகாராஜனே, உன்னுடைய பிரார்த்தனையை ஒப்புக்கொண்டு தேவர்கள் இந்த பாயாசத்தை உன் மனைவியர்களுக்கென்று அனுப்பியிருக்கிறார்கள். உனக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பா உண்டாகும். இதை பெற்றுக்கொண்டு உன்னோட பத்தினிகளுக்கு தருவாயாக மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. தசரதனும் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து குழந்தையை தூக்கி எடுப்பது போல ரொம்பவும் பிரியமா பாத்திரத்தை பெற்றுட்டாங்க. நெருப்பு நின்று கிளம்பிய யாக புருஷனும் மறைஞ்சிட்டாங்கங்க. வேள்வி முடிந்த பின் அரசன் பாயாச பாத்திரத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு அந்தப்புறம் சென்று தனது மனைவிங்க கிட்ட சொன்னாருங்க. தேவர்கள் பிரசாதம் இதோ கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் இதை மூவரும் அறிந்து புத்திர பேரு அடையுங்கள் அப்படின்னு சொன்னாரு. இந்த மகிழ்ச்சி செய்தியை கேட்டதுமே அந்தப்புறம் சரத்கால சந்திரகாந்தியின் பொலிவு அடைந்தது. தசரதனுக்கு 3 பத்தினிங்கங்க. பாத்திரத்தில் உள்ள பாயாசத்தில் பாதியை கௌசல்யா தேவி அருந்தினாங்க. சுமித்திரைக்கும் அப்படியே தந்து மிகுதியில் ஒரு பாதியை கைகேயி அருந்தினார். பின்னர் எஞ்சி நின்ற பாயாசத்தை தசரதன் மறுபடியும் சுமித்திரைக்கு கொடுத்தாரு. பரம ஏழை ஒருவன் பணம் நிறைந்த பானை ஒன்று புதைந்து கிடந்ததை திடீரென்று அடைந்து பெற்ற மகிழ்ச்சியை போல தசரதனுடைய 3 மனைவிகளும் மகிழ்ந்து மனம் பூரிச்சாங்க. எதிர்பார்த்தபடி 3 ராஜ பத்தினிகளும் கர்ப்பம் அடைஞ்சாங்கங்க. வேள்வியில் அடைந்த பாயாசத்தை அருந்தியதன் பயனாக 3 பத்தினிகளும் கர்ப்பம் தரிச்சாங்க.
கால கிராமத்தில் கௌசல்யா தேவி ராமனை பெற்றாங்கங்க. அடுத்தபடியா கைகேயி பரதனை பெற்றாங்க. சுமித்ரா தேவி 2 குமாரர்களை பெற்றார்க. அவர்களே இரட்டையர்களான லக்ஷ்மணனும் சத்ருகனும். பாயாசத்தில் அருந்திய பங்கின் விகிதாசாரப்படி இந்த 4 குமாரர்களும் விஷ்ணு அம்சம்னு சொல்றாங்கங்க. முறையே ராமன் விஷ்ணுவில் பாதி என்றும் லட்சுமணன் விஷ்ணுவில் 1/4 பங்கு என்றும் பரதனும் சத்ருகனும் ஒவ்வொரு 1/4 பங்காகவும் சொல்லப்படுது. சுமித்திரை முதலில் அருந்தியது 1/4 பாகம், கடைசியாக அருந்தியது கைகேயிக்கு தந்தது போக மிஞ்ச நின்ற 1/4 பாகம். முந்தி அருந்திய 1/4 பங்கு பாயாசம் லட்சுமண சொரூபம் ஆயிற்று, பிந்திய 1/4 பங்கு சத்ருகனன் சொரூபம் ஆயிற்று. இந்த விஷயங்க அவ்வளவு முக்கியம் இல்லைங்க. கடவுளை பங்கு பண்ணி கணக்கிட முடியாது. பரம்பொருளில் ஒரு சிறு பங்கும் பூர்ணமாகவே நிற்கும் என்பது ஸ்ருதிங்க. அங்கிருப்பதும் பூரணம், இங்கிருப்பதும் பூரணம், பூரணத்திலிருந்து பூரணம் உண்டாகியுள்ளது. பூரணத்தினின்று பூரணத்தை எடுத்த பிறகும் மிஞ்சி நிற்பதும் பூரணமே. பரம்பொருள் பௌதிக கணித நூல் நியதிக்கு அடங்காது. 4 பேர்களுக்கும் அரச குமாரர்களுக்கு விதிக்கப்பட்ட எல்லா பயிற்சிகளும் தரப்பட்டனங்க. குழந்தை பருவத்திலிருந்து லட்சுமணனுக்கும் ராமணனுக்கும் விசேஷ பிரியம் வளர்ந்து வந்தது. அப்படியேதான் பரதனுக்கும் பிரியம் வளர்ந்து வந்தது. சத்ருகனுக்கும் பரதனுக்கும் பரஸ்பரம் அதிக அன்பு எப்போதும் கூடவே இருப்பாங்க. இதுவும் தாய்மார்கள் பாயசம் அருந்திய முறையிலிருந்து உண்டாகிய நெருங்கிய பற்றுன்னு வச்சுக்கலாம். 4 குமாரர்களை பெற்று அவர்களுடைய குணங்களும் சாமர்த்தியமும் பிரீத்தியும் தேஜஸும் வளர்ந்து சிறப்புற்று வர தசரத மகாராஜனே தேவர்களால் சூழ்ந்த 4முக கடவுளை போல சந்தோஷமாக இருந்து வந்தாரு. ஒரு நாள் தசரதன் தன்னுடைய மந்திரிகளுடன் உட்கார்ந்து குமாரர்களுக்கு விவாகம் செய்வதை பற்றி யோசனை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போது காவல் அதிகாரிகள் பரபரப்போட உள்ளார வந்து விஸ்வாமுத்திர மகாமுனிவர் அரசனை காண காத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. விஸ்வாமுத்திர என்றாலே எல்லோருக்கும் ரொம்ப பயங்க. மகா சக்தியும் புகழும் பெற்ற முனிவர் எதிர்பாராதபடி தன்னை காண வந்திருக்கிறாரு என்று தெரிந்ததும் தசரதன் தன் ஆசனம் விட்டு எழுந்து முனிவரை எதிர்கொண்டு வரவேற்று முறைப்படி ஆசனத்தில் அமர செய்தாருங்க. விஸ்வாமித்திர முனிவர் ஒரு அரசனாக இருந்த பிறகு தவம் செய்து முனிவரானவர். தவத்திலும் வெகு பாடுபட்டு வெற்றி பெற்றவர். சாபத்தால் வருந்திய திரிசங்குவின் பேரில் கருணை கொண்டு முன்னொரு காலத்தில் புதியதொரு பிரம்மாவையே உண்டாக்கி ஒரு புது பிரபஞ்சத்தையும் சிருஷ்டி செய்து விடுவேன் என்று தொடங்கி தன் தபோபலத்தால் நட்சத்திரங்களை உண்டாக்கி ஆகாயத்தின் தென்பாகத்தில் நிலைக்க செஞ்சவர். தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி புது சிருஷ்டியை அந்த அளவில் நிறுத்தி கொண்டவர். இவை ராமாயண நிகழ்ச்சிக்கு முன்புங்க. விஸ்வாமுத்திரர் முனிவராவதற்கு முன் கௌசிக ராஜாவாக இருந்த காலத்தில் தம் சைந்தரியத்துடன் சுற்றுப்பயணம் செய்து கொண்டு போகும் சமயம் ஒரு நாள் வசிஷ்ட மகரிஷியின் ஆசிரமத்திற்கு சென்றாரு. வசிஷ்ட மகாமுனிவரை நமஸ்கரித்து அவரிடம் தாமும் மரியாதை பெற்றுக்கொண்டாரு. சேம சமாசாரம் விசாரித்த பிறகு உமக்கோ உம்முடைய ஆட்களுக்கோ நான் அதிதி உபசாரம் செய்து போஜனம் செய்வித்து கௌரவம் அடைய வேண்டும். இந்த ஆசையை நிறைவேற்றுவீராக என்று வசிஷ்டர் சொன்னார். விஸ்வாமித்திரர், சுவாமி, தாங்கள் எனக்கு ஜலம் தந்து செய்த உபசாரமே பெரிய விருந்தாக வைத்துக் கொள்கிறேன். தங்களை தரிசித்ததே என் பாக்கியம். உமக்கு அதிதி பூஜை செய்ய விரும்புகிறேன் என்று தாங்கள் சொன்ன அன்பான வார்த்தைகளே எனக்கும் என் சேனைக்கும் செய்த பெரும் விருந்தாகும். எனக்கு போக விடை கொடுத்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. இந்த அத்தியாயத்தை நம்ம இதோட முடிச்சுக்கலாங்க. மீண்டும் நாளைக்கு விஸ்வாமித்திரரை பத்தி நம்ம பார்க்கலாங்க.